கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறனால கூட சைக்காலஜிக்கலாக மனிதனுக்கு எது பிரியமோ, மனிதனுக்கு எப்படி பேசினால் மனிதனை எப்படியாக கவர முடியும் என்பதை இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற தலைவர்களும் சரி, இந்துக்களில் இருக்கிற தலைவர்களும் சரி, மற்ற மதங்களில் இருக்கிற தலைவர்களும் சரி, மனிதனை ஈர்க்கும் வண்ணமாக, மூளை சலவை செய்யும் வண்ணமாக, மனிதனுக்கு இப்படிலாம் பேசி இப்படிலாம் மனிதனை மயக்கினால் நமக்கு அனுகூலம் கிடைக்கும், நமக்கு வருமானம் வரும் என்ற அந்த அடிப்படையில் இன்றைக்கு எல்லா மதங்களிலும் அருள்வாக்கு சொல்லப்படுகிறது, நன்மையான காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைய நாட்கள்லையும் சரி, இன்றைய நாட்கள்லையும் சரி, அதாவது குறி பார்ப்பார்கள். அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி சிம்பல்கள், ஒவ்வொருத்தர்களுக்கு என்னென்ன நடக்கும், எது எது எனக்கு கிடைக்கும் அப்படி என்று இன்றும் பலர் கிறிஸ்தவத்திலும் சரி, மற்ற மதங்கள்லையும் சரி பார்க்கிறவர்கள் உண்டு. அப்போ இதெல்லாம் கணக்கில் வைத்து கொண்டு இன்றைக்கு பரிதாபமான ஒரு நிலைமை என்னவென்றால், மாத தொடக்கத்துலேயும் சரி பலர் பேசிட்டாங்க, பலர் கண்டித்து பேசிட்டாங்க, உணர்த்தி பேசிட்டாங்க, நானும் பேசிட்டேன், வசனத்தை வச்சு பேசியாச்சு. அப்போ கூட ஒருவர் கூட அப்படியே அசையாமல், நீங்களாம் என்ன பேசுறது, நீங்களாம் என்ன சுட்டி காட்டுறது, நீங்களாம் என்ன வசனத்தை காமிக்கிறது, பைபிளை எழுதுனதே நாங்கள் தான், ஆண்டவரே எங்கள் கையில் தாங்கிற, நாங்கள் சொன்ன ஆண்டவர் அப்படியே செய்வார்ப்பா, அந்த அளவுக்கு அப்படி என்ற நிலைமைக்கு தங்களை மாற்றிக்கொள்ளாதபடி இன்றும் பொய்யான வாக்குகளை அள்ளி விட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி அள்ளி விட்டு கொண்டிருக்கிறவர்கள் சிலருடைய காரியங்களை நான் கூர்ந்து கவனித்து, அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் இப்படி செய்ய போகிறார், ஆண்டவர் இன்று இரவு உனக்கு இப்படி செய்ய போகிறார், நாளை காலையில் நீ தூங்கி கண் விழித்த உடனே ஆண்டவர் உனக்கு இப்படி செய்ய போகிறார், ஆண்டவர் நீ போகும்போதே வழியிலே உனக்கு செய்தி இப்படி வந்துடும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என் மனைவி சொல்லுவாங்க, சில பொருட்கள் தீர்ந்து போவதற்கு முன்பாக சொல்லுவாங்கன்னு வச்சிங்களேன், எங்கள் பால் தீர்ந்து போகிறது, அரிசி முடிந்து போகிறது, தண்ணீர் முடிந்து போகிறது, தக்காளி முடிந்து இப்படியே முன்கூட்டியே சொல்லுவாங்க வாங்கி கொண்டு வர்றதுக்கு. அப்போ நைட்டில் நாங்கள் எல்லோரும் குடும்ப ஜபத்தில் ஆண்டருக்கு முன்பாக, ஆண்டவரே தக்காளி முடிய போகிறது, அரிசி முடிய போகிறது, பால் முடிய போகிறது, காலையில் நாங்கள் எழுந்த உடனே எங்கள் வாசப்படி, எங்கள் வீட்டு வாசப்படில் அரிசி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிட்டா வந்துடுமா? பிரியமானவர்களே, தயவுசெய்து நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் இந்த காரியத்தை. வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், சூரியனையும் காற்றையும் நிலத்தையும் நீரையும் பயிரையும் இப்போ எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் அதை சரியாக அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். தக்காளியும் சரி, அரிசியும் சரி, பாலும் சரி, தேவனுடைய அனுக்கிரகம் இல்லாமல், கிருபை இல்லாமல் இந்த பூமியில் உனக்கும் எனக்கும் கிடைக்கப் போவதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த தக்காளியும் சரி, அந்த அரிசியும் சரி, பாலையும் சரி நீர் வாங்க வேண்டுமானால் நீ கடினமாக உழைக்க வேண்டும், உண்மையாக உழைக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் அதற்காக உழைக்க வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். பைபிளில் வாசிங்க, ஆதியாகமத்திலே கட்டளை வந்து விட்டது. பூமியை பண்படுத்த வேண்டும், வேர்வை சிந்தி நீ உழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் அப்பயே கட்டளை கொடுத்துட்டார். இயேசு கிறிஸ்துவே வேலை செஞ்சாருன்னு பார்க்குறோம், தச்ச வேலை அவர் செய்தார் என்று பார்க்குறோம். அதனால தான் இவர் தச்சன் அல்லவா என்று சொல்லுகிறார்கள். கீழ்ப்படிந்து குடும்பத்தோடு பெற்றோர்களோடு அவர் இருந்தார் என்று நாம் பார்க்குறோம். இப்படி அநேக அப்போஸ்தலர்கள் அவர்கள் வேலை செய்தாங்க. அன்றைய நாட்களில் பார்த்திங்கன்னா, ஆரம்ப நாட்களில் எல்லோரும் காசை கொடுத்தாங்க, பகிர்ந்து கொடுத்தாங்க, எல்லாம் சாப்பிட்டு ஓசிலே சாப்பிட்டு அப்படியே இருந்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, மாற்று சிஸ்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவனும் தன்னுடைய சொந்த கையால் உழைத்து வேலை செய்து சாப்பிட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சுட்டு போனார். அப்போ தயவுசெய்து புரிஞ்சுக்குவோம், பால் வாங்குவதற்கு பல மனிதர்கள் உழைக்கிறார்கள், தக்காளி வாங்குவதற்கு பல மனிதர்கள் உழைக்கிறார்கள். எவ்வளவும் ஆண்டவர் கொடுத்த பலத்தில் போய் வேலை செஞ்சு சம்பாரித்து அதை வாங்கி வீட்டுக்கு அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்கிறோங்க, அதை சமைச்சு நாம் சாப்பிட்றோம். ஆனால் இன்றைக்கு மக்களை பலர் சோம்பேறியாக ஆக்கும் வண்ணமாக, இல்லை பண ஆசையை தூண்டும் வண்ணமாக, இல்லை பணக்காரனாக ஆக்க வேண்டும் என்ற வண்ணமாக ஒன்றும் நடக்காது. உண்மையை தான் சொல்கிறேன் நான்.
ஆண்டவர் கிருபை செய்வார். நல்லா யோசித்து பாருங்களேன். அதாவது தானியேல் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தேன். அதாவது அவன் கேட்குறான், என்ன கேட்குறான்னா, இந்த பாரு எங்களையும் நீ சோதித்துப்பார், இந்தந்த சாப்பாடெலாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், இதெல்லாம் எங்களுக்கு தீட்டு, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை மட்டும் நாங்கள் சாப்பிடுவோம், ஆனால் எங்களை நீ சோதித்துப்பாருன்னும் போது ஆண்டவர் தயவு பண்ணுறாரு அந்த இடத்துல. யோசேப்பு எடுத்துங்க, யோசேப்பு அங்கே ஆண்டவர் தயவு பண்ணுறாரு. ஆனாலும் சிறைச்சாலையில் இருக்கிறோம், சிறைச்சாலை அதிகாரி மத்தியில் தயவு கிடைக்க பண்ணுறாரு. இப்படித்தான், அதாவது உன்னுடைய வாழ்க்கையின் பாதையோடு கூட, உன்னுடைய வேலையோடு கூட, உன் குடும்பத்தோடு கூட, உன் பயணத்தோடு கூட தேவன் அந்தந்த நேரத்தில் சக மனிதர்கள் ஊடாக காரியங்களை செய்வார் தவிர, ஆனால் உன் பங்கையும் உன் உழைப்பையும் நீ செய்தாக வேண்டும். ஆனால் போதகர்கள் இன்று சோம்பேறிகளாக மக்களையும் விசுவாசிகளையும் மாற்றும் வண்ணமாக, பணக்காரராக மாற்றும் வண்ணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து வசனத்தை கவனிங்க. இப்போ 2 வசனத்தை மட்டும் நான் காட்டி கொடுத்துறேன். இந்தமாரி அருள்வாக்கு கொடுக்குறவங்க பொய்யாய் இன்றைக்கு நைட்டே நடந்துடும் எங்கள் ஆண்டவர் செய்து செய்வார். நீயே நானும் செய்து முதல்ல செய்யணும், அதுதான் முக்கியம். ஆண்டவரோட நீயும் நானும் பெரிய ஆள் இல்லை. ஆண்டவருக்கு யாரும் இங்கே கட்டளை விட தெரியல. எந்த ஒரு ஊழியர் இன்றைக்கே அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க தயவுசெய்து. ஆண்டவர்கிட்ட நீங்கள் இடைப்படுங்க. முதல்ல ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம். உங்களுக்கு எனக்கும் ஒரு தரகர் தேவையில்லை. பிரதர் அதுக்காக ஊழியர்கிட்ட சொல்லி ஜெப விண்ணப்பங்களாம் நாங்கள் ஜெபிக்கக்கூடாதா சபைகள்னு கேட்டால் அது வேறு. ஆனால் இன்றைக்கு எல்லாத்துக்குமே ஊழியர்கிட்ட போயிட்டு பைபிளை கையில் எடுங்க, ஆண்டவரோடு கூட இடைப்படுங்க. எங்கள் பாருங்கள் வசனத்தை காட்டி கொடுக்குறோம் பாருங்கள். எரேமியா 18ஆம் அதிகாரத்தை தயவுசெய்து கூர்ந்து கவனிங்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க ஆண்டவர் மாறாதவர், அவர் சொன்னதை அப்படியே செஞ்சிருவார். உண்மைதான், நானும் சொல்கிறேன், ஆண்டவர் மாறாதவர். ஆனால் அவரே எழுதி வைத்திருக்கிறார் நான் மாறுவேன். என்ன பேர் சொல்கிறீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்களா பிரதர்? நிறைய பேர் ஆண்டவர் மாறாதவர் மாறாதவர் அப்படின்னு தானே சொல்லினுக்கிறாங்க பிரதர். ஆனால் நீங்கள் ஆண்டவர் மாறுவேன்னு அவரே எழுதி வச்சுக்கிறாருன்னு சொல்கிறீங்களா? எங்கே பதிர்க்கிறது அந்த வசனம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இந்த வசனத்தை நான் ஃபுல்லாக விளக்கணும்னு நேரம் போயிடும். ஏற்கனவே 7 நிமிஷம் ஓடிச்சு, சீக்கிரம் முடிச்சிடுறேன். அதுக்கு பிறகு நீங்கள் தியானித்து பாருங்கள். இந்த அருள் வாக்கு பொய்யா சொல்கிறவங்க, கணவன் மனைவியாக உட்காந்து மக்களை ஏமாற்றி எங்கள் கூட உக்காந்துங்க, எங்கள் கூட இணைஞ்சுங்க, எங்களுக்கு எட்டு கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். கவனமாக இருங்க. காணிக்கைக்கு நான் எதிரானவன் அல்ல, தேவையுள்ள ஊழியருக்கு கொடுப்பதற்கு நான் எதிரானவன் அல்ல, சபை கட்டுவதற்கு நான் எதிரானவன் அல்ல. தயவுசெய்து புரிஞ்சுங்க. பலர் என்ன அப்படியே நினைக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இயேசுவை படிங்கன்னு சொல்கிறேன். இயேசுவை படித்தா தெரிஞ்சிடும் காணிக்கை சிஸ்டம் எப்படி, அப்போஸ்தலர் படித்தா தெரிஞ்சிடும் காணிக்கை சிஸ்டம் எப்படி, சபை கட்டுற சிஸ்டம் எப்படி, ஊழியருக்கு கொடுக்குற சிஸ்டம் எப்படி, எந்த ஊழியருக்கு கொடுக்கணும் அந்த சிஸ்டம் எப்படிலாம் இயேசுவையும் அப்போஸ்தலரையும் பைபிளையும் படித்தா கண்டுபிடிச்சிடலான்றேன். அதை நம்ம படிக்கிறது இல்லையே, அதான பிரச்சனை. அதனால தான் ஏமாந்து போகிறோம். சரி, வசனத்துக்கு வந்துடுறேன். தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மனம் மாறுவேன். மாறுறாரா? அடுத்தது சொல்கிறாரு, அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். மடுமாக சொல்கிறேன், முக்கியமான ஒரு வசனம். இந்த அருள் வாக்கு சொல்லி மாதத்தில் 1ஆம் தேதி இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி மக்களை மூளை செலவு செய்கிறாங்க பார்த்தீங்களா? தயவுசெய்து பைபிளை படிங்க. ஒன்று புரிஞ்சுக்கணும், நமக்கு நன்மை உண்டாகும்படி தேவன் அவருடைய தேவ கட்டளை கற்பனையை கொடுத்தாராம். அதுக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு நன்மை உண்டாகுதான். அப்போ நன்மை எங்கே இருக்குது? நமக்கு பாஸ்டருங்க சொல்கிற அருள் வாக்குலையா இருக்குது? இல்லை. புரிஞ்சுக்கணும் வசனத்தை. இங்கே ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, அவர்கள் என் சத்தத்தை கேளாமல். அப்போ முதல் சத்தத்தை கேட்கணும். சத்தத்தை கேட்கலன்னா டேஞ்சர். என் பார்வைக்கு பொல்லாப்பானதை. அப்போ ஆண்டவர் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறார். ஊழியர் பார்க்க மாட்டார், விசுவாசியும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லா ஜனத்தையும் என்னால் ஏமாற்ற முடியும், வேஷம் போட முடியும். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக என் வேஷம் வெளி வேஷம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரா? என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன். பார்த்தீங்களா? இப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் அவர்களுக்கு என்னென்னலாம் அருள் செய்வேன் என்று சொன்னேனோ, அப்படி சொன்ன அருள் செய்வேன் என்ற சொன்ன காரியத்தை, நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் அப்படின்றாரு. அப்போ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், 2 பக்கம். அதாவது மாறாதவர் மாறுவேன்னு சொல்கிறாரு. மாறுவேன் ஏன் மாறுறாரு? நம்மகிட்ட தாங்க இது பிரச்சனை. அப்போ ஆண்டவர் மாறுறாரா? மாறுறாரு.
அப்போ அதுதான் அடிக்கடி சொல்லுவோம், நம் பங்கு ஆண்டவர் பங்கு. நம் பங்கு இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது பிரியமானவர்கள. அதாவது ஃப்ரான்ஸில் எனக்கு கான்ட்ராக்ட் பேப்பரு அக்ரிமெண்ட்டு எழுதி கொடுக்கும்போது இவ்வளோ சம்பளம், இத்தனை மணி நேரம் வேலை, இந்தந்த சலுகைகள், இது அப்படின்னு கொடுக்குறாங்க. இதை நான் அப்படியே வீட்டில் வாங்கி வச்சு ஃப்ரேம் பண்ணிவிட்டு வீட்டிலே இருந்தேன்னா எனக்கு அந்த சம்பளம், அந்த இன்க்ரிமெண்ட்டு, அவங்க கொடுக்குற சலுகை வந்துடுமா? அப்படி தாங்கிறது இன்றைக்கு ஊழியர்கள் செய்கிற காரியம். புறப்பட்டு போகணும் வேலைக்கு, கடினமாக உழைக்கணும், உண்மையாக வேலைக்கு, முதலாளி சொல்கிற காரியத்தை கீழ்ப்பணிஞ்சு நடக்கணும். அப்போ தான் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் சொன்னால் எனக்கு சம்பளமும், அவன் கொடுக்குற இன்க்ரிமெண்ட்டும், அவன் கொடுக்குற எப்படி சொல்கிறது அட்வான்டேஜும் எனக்கு கிடைக்கும். எனவே இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் நன்மை செய்வேன், அருள் செய்வேன்னு சொன்னந்தான். ஆனால் என் சத்தத்தை கேளாமல் இப்போ என் பார்வைக்கு பொல்லாப்ப செஞ்சிட்டிங்கன்னா நான் மனம் மாறிடுவோம்பா அப்படின்றாரு. ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். இப்படி பிரசங்கம் பண்ணோம், இப்படி சொல்லணும் ஊழியருங்க வந்து. ஆனால் இன்றைக்கி அப்படியா சொல்கிறாங்க? கோபுரத்துக்கு வாங்க, மலைக்கு வாங்க, இங்கே வாங்க, அங்கே வாங்க, எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் ஐக்கியத்துக்கு வாங்க, எங்கள் இடத்துக்கு வந்தால் தான் எல்லாம் அப்படின்னு. பிரியமானவர்கள, தயவு செய்து எல்லாம் தேவ கரத்தில் இருக்கிறது, தேவ கரத்தில் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம் என்று சொன்னாங்களாம். பார்த்தீங்களா, இவ்வளவும் சொல்லியும் அந்த ஜனங்க அன்றைக்கி சொல்கிறாங்க, அது கூடாத காரியம், நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து அவரவர் தம் பொல்லாத இருதயத்தின் கடினத்தின்படியே செய்வோம் என்கிறார்கள். எவ்வளோ வேதனையான காரியம். இன்றைக்கு அப்படித்தான் போச்சு. எவ்வளவு உணர்த்துதல் செய்திகள், எவ்வளவு வசனத்தை காட்டி கொடுத்த செய்திகள், எவ்வளவு காரியத்தை சொன்னாலும் மக்களை ஏமாற்றுகிறவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் பெயரில் வியாபாரம் செய்பவர்கள் இன்னும் அதிகமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய பெயருக்கு கெட்ட பெயர் உண்டாக்குறவர்கள் இன்னும் அதிக கெட்ட பெயரை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். பணமாசை, பெண்ணாசை, பொன்னாசை, புகழாசை, மண்ணாசை, வாரிசுகளை உயர்த்துகிற ஆசை, இப்படிப்பட்ட ஆசைகள் பெருகி கொண்டு போகிறது. அன்றைக்கே சொல்கிறாங்க பாருங்களேன், எங்களால் இது கூட காரியம்பா, எங்கள் யோசனைப்படி தான் நடப்போம், எங்கள் பொல்லாத இருதயத்தின் கடித்தனம் தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு ஆண்டவர் இப்படி சொல்லியும் ஜனங்களுடைய பதில் எப்படி இது பாருங்கள். என் ஜனங்கள் என்னை மறந்து போனார்கள், மாயையை பின்பற்றி போனார்கள், விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். இன்று பணம் விக்கிரமாக மாறி போய்விட்டது, புகழ் விக்கிரமாக மாறி போய்விட்டது, விளம்பரம் விக்கிரமாக மாறி போய்விட்டது, என்னுடைய சொந்த குடும்பங்களை உயர்த்துவது விக்கிரமாக மாறி போய்விட்டது. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அந்தரங்கத்தில் உண்மையாக இருக்காமல் காரியங்கள், சிற்றின்பங்களுக்கு அடிமையாகி அதெல்லாம் விக்கிரகமாக மாறி போச்சு. எனவே பிரியமானவர்கள, தயவு செய்து நான் நிறைவு செய்கிறேன். இந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனிங்க. ஆண்டவருக்கு நீங்கள் நானும் என்ன பதில் சொல்லுவோம்? ஆண்டவர் மனம் மாறுவேன் என்று சொல்கிறாரு. ஆண்டவர் நமக்கு அருள் செய்ய வேண்டுமானால் ஆண்டவருடைய நன்மையை பற்றி கொண்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், பொல்லாத வழியை விட்டு திரும்பணும், நம்முடைய கிரியைகளை சீர்படுத்தி பார்க்கணும், சீர்தூக்கி பார்க்கணும், நம்முடைய கிரியைகளை சீர்படுத்தணும். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்யுங்கள். அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்கிற தெய்வம், நன்மை செய்கிற தெய்வம். ஆனால் நாங்கள் மறந்து போனோம். இருதய கடினம், சிந்தை கடினம், எங்களுடைய செயல் கடினம், பணம், புகழ், விளம்பரம், பெயர், இதுக்கே நாங்கள் நேரத்தையும் எங்களையும் நாங்கள் விற்று போட்டு விட்டோம். மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. எத்தனை உணர்த்துதல் செய்திகள், எத்தனை உணர்த்துதல் வசனங்கள், எத்தனை காரியங்களை எங்களுக்கு ஆண்டவரே பைபிளில் கொடுத்தீங்க, வசனத்தில் கொடுத்தீங்க, ஆவியான உணர்த்தி கொண்டு ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாருங்க. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.